இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷம் போயிருச்சுன்னா திரும்ப வரவே வராது இல்லையா? நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நீங்கள் தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட வெற்றியை தள்ளி போடுது. உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அந்த பிளான் என்ன? இதுவே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளானை போடுங்க. இல்லை, பிளான் இருக்குன்னா அதை நல்லா ப்ரிசைஸ் பண்ணி எழுதுங்க. அதை விட பெஸ்ட்டாக எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதை ப்ரிசைஸ் பண்ணுங்க. பண்ணி வச்சுட்டு அந்த பிளானை இன்னைக்கு ஆரம்பிங்க. எஸ், இன்னைக்கு நான் முடிக்க சொல்லலை, இன்னைக்கு ஆரம்பிங்க. அண்ட் அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில எஃபர்ட் போடுங்க. டெய்லியும் உங்களால் 10 நிமிஷம் தான் கொடுக்க முடியுமா? எஸ், சூப்பர். அதுவே பெரிய விஷயம். சாட்டர்டே சண்டேல நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்போ 1 ஹவர் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் விஷயத்த பிளான் பண்ணுங்கள். உங்கள் டார்கெட் என்னவோ அதுக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாள் 100% வரும். எஸ், ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம்னே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பர்சன்டேஜ்னு வச்சிங்கனாலே ஒரு வருஷத்துக்குள்ளே 3 விஷயத்த நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷங்களும் 3 பண்ணும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நினைச்ச இடத்த ஈஸியாக அடைஞ்சிருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி.